ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரம்யா வீட்டில் ஒரு ஷார்ட்டாக ஒரு ரெசிபி சொல்லித்தரேன். நிறைய பேர் வீட்டில் செய்ய மாட்டோம், கடையில் கொடுத்து தான் அரைப்போம். தனி மல்லித்தூள், அதாவது நம்ம எந்த குழம்பு செய்யணும் அப்படின்னாலும் நம்மளுடைய ரெசிபிக்கு, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டு சமையலுக்கும் சரி, நம்மளுடைய தென்னிந்திய சமையலுக்கும் சரி, நமக்கு மல்லித்தூள் கண்டிப்பாக வேணும். மல்லித்தூள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சமையலை நல்ல டேஸ்ட்டாக கொடுக்க முடியும். அதுவும் ரம்யா வீட்டு சமையல் அதிகமாக ரெசிபி ஷேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான். அப்போ மல்லித்தூள் கண்டிப்பாக தேவை. நான் தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருப்பேன். கை பொறுக்கிற சூட்டுக்கு மல்லியை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். மிக்ஸி ஜாரில் ஒரு 50% தான் அரைப்படும், அதுக்கு மேலே அரைப்படாது. அதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு 3-4 தடவை போட்டு நமக்கு சலிக்கணும். இந்த சலிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் பார்த்தேன், அதை நான் ட்ரை பண்ணேன், எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. இதை நமக்கு சதறாமல் சிந்தாமல் நீட்டாக இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு, அதாவது நல்லா வாய் அரும்பாக தான் இருக்கணும், மடிஞ்சு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டம்ளரில் எடுத்துக்கிட்டு இப்படி சல்லடையில் வச்சுட்டு இப்படி தேய்ச்சிட்டே இருந்தோன்னா நல்ல ஃபைனாக அரைச்சதெல்லாம் அங்கே பவுலில் விழுந்துடும், கப்பிலாம் அதில் இருந்துடும். நம்ம திரும்ப கப்பியெல்லாம் கலெக்ட் பண்ணி திரும்ப 2வது ரவுண்ட் 3வது ரவுண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3-4 ரவுண்டில் நமக்கு நல்லாவே அரைப்பட்டுரும். இப்போ மிக்ஸி ஜார் சூடாகிட்டு அப்படின்னா கொஞ்சம் ஆற விட்டு திரும்ப அரைச்சிக்கோங்க. இந்த 1/2 கிலோ அரைக்கிறதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு, அரைச்சி சலித்து எடுக்கிறதுக்கு. எனக்கு இங்கே மசாலா அரைக்கிறதுக்கு மெஷின் கிடையாது, மாவு அரைக்கிற மெஷின்கள் வச்சுருக்காங்க. மசாலா அரைக்கிற மெஷின் நான் இது வரைக்கும் நான் இருக்கிற ஏரியாவில் பார்க்கல. மும்பையில் இருக்கிறதுனால வீட்டில் தான் அரைச்சாகணும். இதே இது நம்ம பெரிய குவான்டிட்டி ஊர்லலாம் அரைக்கிறோன்னா உங்களுக்கு அங்கே மிஷின் பக்கத்தில் இருக்கும், கொடுத்து அரைச்சிக்கலாம். இதெல்லாம் வீட்டில் அரைக்கணுமான்னு யோசிக்காதீங்க. யார் யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ரொம்ப அழகாக, அதாவது மல்லியை ரொம்ப வறுக்கக்கூடாது, கை பொறுக்கிற சூட்டில் தான் வறுத்துக்கணும். அப்படின்னா தான் அந்த மல்லி நமக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஏன்னா சிலதுக்கு நம்ம வறுத்து சேர்ப்போம், சிலதுக்கு பச்சையாக சேர்ப்போம். இதில் பச்சையாக அரைச்ச மாதிரி தான் இருக்கும். நல்ல வெயில் அடிக்கணும், நீங்கள் வெயிலில் காய வச்சு கூட அந்த பெரிய ஜார் சின்ன ஜாரில் மாற்றி மாற்றி அரைச்சிக்கணும். ஒரு ஜாரில் ஒரு தடவை அரைச்சிங்கன்னா சின்ன ஜாரில் அடுத்து அரைங்க. அப்படியே அரைச்சிங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரும் சூடாகாது, நமக்கு நல்ல பவுடரும் நல்ல பவுடரியாக கிடச்சிரும். இப்படி தான் நான் மல்லிப்பொடிங்க அரைச்சி எடுத்துருக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் அந்த சலிக்கிற ட்ரிக் இருக்குல்ல, அது உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. மாவெல்லாம் பறக்கும், நமக்கு புட்டு மாவு இடியப்ப மாவுலாம் சலிக்கும் போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.